ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராப்பிடோ பேன் ஆயிருக்குங்க நிறைய இடத்துல. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் இன்னும் ராப்பிடோ பேன் பண்ணிட்டாங்களா, அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பைக் டாக்ஸின்னு சொல்லிட்டு அறிமுகம் படுத்துறது நம்ம ராப்பிடோ தாங்க. ராப்பிடோவில் வந்து நம்ம பைக் டாக்ஸி ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸே வந்து நிறைய பேர் வந்து பைக் டாக்ஸி வந்து ஓட்டிகிட்ருப்பீங்க. நமக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் கோவிடை வந்து பைக் டாக்ஸி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்டிஓ விதிமுறைப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறதுலாம் வந்து தவறுன்னு சொல்லிட்டு ஆர்டிஓ விதிமுறைப்படின்னு இருக்குங்க. ஏன்னா ஒரு ஒயிட் போர்டை வந்து நம்ம பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற வெஹிக்கிளாக வந்து நம்ம மாற்றக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு ஆர்டிஓ விதிமுறைப்படி இருக்குது. இருந்தாலும் ஏன் ராப்பிடோ வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற நிறைய விலைவாசி, ஈஸியாக வந்து காசு கம்மியாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும், சிங்கிள் பர்சனாக வந்து நம்ம ஆட்டோ கார் தான் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் ஒரு பைக் புக் பண்ணால் காஸ்ட்டும் கம்மி, நம்மளுக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக வந்து போயிட்டு வரதுக்கும் தான் வந்து ராப்பிடோ வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது ஏங்க இப்போ பேனுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது ஏன் பேன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து நம்மளுடைய சட்டத்திட்டங்களின்படி பார்த்திங்கன்னா ஆர்டிஓ விதிமுறைகளின்படி நம்ம பைக் டாக்ஸி வந்து ஓட்டக்கூடாது அப்படி தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து எங்கே பேன் பண்ணாங்க பார்த்திங்கன்னா, பெங்களூரில் பேன் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் டோட்டலாக வந்து ராப்பிடோ வந்து பேன் பண்ணிட்டாங்க. நான் இந்த வீடியோ ஏன் மேக் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சென்னையில் வந்து நிறைய பேர் பைக் டாக்ஸி வந்து ஓடிட்டுருக்கீங்க. இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிற பேசஞ்சராக வராங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு மேபி இது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஓட்டிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு பேன் ஆகிடுச்சு அப்படின்னா, சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து வேலைவாய்ப்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகமாக ஏற்பட்டுரும். ஏன்னா நிறைய பேர் வந்து பைக் டாக்ஸியை நம்பி வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக நிறைய பேர் ஓட்டிகிட்ருக்கீங்க, நானே பார்க்குறேன். பெங்களூரில் எதுக்காக பைக் டாக்ஸி பேன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு உமனை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த பைக் டாக்ஸி டிரைவர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டார். அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் ஃபைல் பண்ணி மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்தின் அடிப்படையில் வந்து பைக் டாக்ஸி வந்து ஓட்டுறது வந்து இல்லீகல். அதனால் வந்து ராப்பிடோ வந்து பேன் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டாங்க. அதனால் வந்து ராப்பிடோ, ஓலா, யூபர் இவங்க 3 பேருமே பைக் டாக்ஸி வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெங்களூரில் கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து சட்டம் போட்டு அங்கே வந்து பைக் டாக்ஸி இஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே அடிப்படையில் இப்போ ஒன்ஸ் வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து கர்நாடகாவில் மட்டும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லோரும் அவங்க யோசிக்கிறது எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்திய மக்கள் தான் யோசிப்பாங்க. அப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பைக் டாக்ஸி ராப்பிடோ, ஓலா, ஊபர் இது 3மே வந்து பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நம்மலாம் வந்து ராப்பிடோ பைக் டாக்ஸி வந்து ஓட்டுவோம், நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். நிறைய நம்ம வந்து கஷ்டப்படுறவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து ராப்பிடோ ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடன் திரும்பி தரணும், அன்றைக்கி உண்டான செலவை பார்த்துக்கணும், பார்ட் டைமாக ஓட்டி வந்து படிப்புக்கு சேர்த்து வைக்கிறது, நிறைய விஷயம் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ராப்பிடோ பைக் டாக்ஸி வந்து யூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, வந்து பெங்களூரில் பேன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி தமிழ்நாட்டில் பேன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நான் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பைக் டாக்ஸி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் ஓட்டுறீங்க, நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டு பிளிங்கிட், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அதுக்கப்புறம் ஜெப்டோ நிறைய விஷயம் வந்து இப்போது டெலிவரி வேலை வந்து நிறைய வந்திருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தை வந்து கற்றுக்கலாம். நான் ஏன் இந்த பர்டிகுலர் டைமில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து இப்போயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது இன்கேஸ் பேன் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ப்ரிடிக்டபுளாகவும் ப்ரிவென்டிவாகவும் இருக்கலாம். நீங்கள் இப்போயே வந்து அந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாமே வந்து என்னென்னலாம் நீங்கள் ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போயே வந்து லாகின் பண்ணி இப்போ எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேன் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு பேனிக்கில் நீங்கள் எல்லாம் பண்ணும்போது எதுவுமே வந்து நடக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லேயே வந்து லீஜர் டைம்லேயே வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ராப்பிடோ, யூபர், ஜொமேட்டோ, பைக் டாக்ஸி இதெல்லாம் ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் உங்களோட பாடிலேயும் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபிசிக்கலாகவும் வந்து உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும்.
நிறைய வந்து ஃபிசிக்கலி வந்து நீங்கள் நிறைய வந்து அஃபெக்ட் ஆவீங்க. டூ மச் ஆஃப் பைக் ரைடு. ஏன்னா நம்ம கார் டிரைவிங் பண்ணுறவங்க, லாரி டிரைவிங் பண்ணுறவங்களே கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா அவங்க நிறுத்திட்டு வேற எங்கன்னா வந்து போயிட்டு இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பைக் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கோம்ல. ஐ மீன் என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஆர்டர் வருதுன்னா அடுத்த ஆர்டர் அத்தத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை வந்து கான்ஷியஸாக வந்து மெயின்டைன் பண்ணி இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். எனக்கு புரியுது என்னென்னா, நீங்கள் இப்போது ஜாபுக்கெலாம் போனோம்னா ஒரு 15,000 30,000 தான் சேலரி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனாலுமே வந்து இது 15,000 to 30,000 வருது அப்படின்னா அதுக்குண்டான நீங்கள் செலவுகள் வச்சுருந்து அதுக்குண்டான மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ டீசன்ட் சேலரி. ஆனாலும் இப்போ வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறீங்க, ஒரு 40,000 to 60,000 ஒரு ரீசனபிளாக வந்து ஏர்ன் பண்ணுறீங்கனாலும், ஆனால் அவங்க ஹெல்த்தை வந்து பயங்கரமாக வந்து டவுன்கிரேட் ஆகுதுல்ல. அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். இதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நானும் சில டைம் வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும்போது நானும் நிறைய ரேப்பிடோ ஓட்டியிருக்கேன். ரேப்பிடோ பைக் டாக்ஸியாக வந்து நானும் ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பிகாஸ் வந்து ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி மதியானம் வந்து ஒரு 11 o'clock வரைக்கும் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 o'clock வரைக்கும் கூட நான் ஓட்டியிருக்கேன். ரொம்ப வந்து அந்த எஃபோர்ட் போட்டு ஓட்ட வந்து எனக்கு 2 விஷயம் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட தேய்மானம் அதிகமாச்சு, கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து பாடிலி இஷ்யூஸ் வந்து ஹீட் அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. டைஜஸ்டிவ் டிஸார்டர் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டினியூஸ் ரைடிங்கு, டூ மச் ஆஃப் ரைட் பண்ணாலே என்னென்னா நம்ம பாடி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் வந்து உங்களை எதனா ஒரு நல்ல ஜாபுக்கும் வந்து நான் போக சொல்கிறேன். இது மேபி நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறது இட் இஸ் நாட் குட். ரேப்பிடோவில் நிறைய பிளான்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் பிளானு, அதுக்கப்புறம் வந்து பிங்க் ரேப்பிடோ, உமன்ஸ் ரேப்பிடோ வந்திருக்கு நிறைய பேர். ஆனால் சென்னையிலலாம் வந்து நான் இப்போ பெங்களூர் நடந்துச்சு அப்படின்னா சென்னையிலலாம் வந்து ரொம்பவே நடக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த கேஸுமே வந்து உமன்ஸ் அசால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் டாக்ஸிலேருந்து உமன்ஸ் அசால்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த கேஸுமே வந்து ரெஜிஸ்டர் ஆகலை. ஆனால் நான் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து உமன்ஸ்லாம் வரும்போது என்கிட்ட வந்து ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சில பேர்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்து நார்த்துலேருந்துலாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டலாம் வந்து என் கூட வரும்போது என்கிட்ட பேசிகிட்டு வந்தாங்க. என்ன பேசிகிட்டு வந்தாங்கன்னா, ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பைக் டாக்ஸி ரைடர் கூட வந்து போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க போயிட்டு இருக்கும்போது நடுவுலேயே வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், நிறைய வந்து ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் மாதிரிலாம் பண்ணியிருக்கான். அவன் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது இறக்கி கொடுங்க, இல்லைனா வந்து அமைதியாக போங்க, இல்லைனா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவன் வந்து மறுபடியும் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான். இவங்க வந்து நார்த் இந்தியனாக இருக்கிறனால எதுவுமே வந்து அவங்க இது பண்ண முடியல, ஒரு டக்குன்னு வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதனால இவங்க அப்படியே அமைதியாக வந்திருக்கான். மறுபடியும் வந்து திட்டிருக்காங்க. அவன் வந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க எதனா இது பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்குமே வந்து அக்செப்ட் பண்ணாதனால கரெக்டாக அந்த இடத்துல போய் இறக்கிட்டு உடனே வந்து அவங்க வந்து ரேப்பிடோவில் வந்து ஏதோ ஸ்டார் ரேட்டிங்லாம் கம்மியாக போட்டு விட்டாங்களாம். நான் கேட்டேன், நீங்கள் வந்து இது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. நானே வந்து இங்கே பிழைக்கிறதுக்காக வந்திருக்கேன், அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட்டுன்னு இது மாதிரி அலைவத்துக்கு என்னால் தெம்பில்லை, எனக்கு அந்த டைமும் இல்லை எனக்கு, அதனால் வந்து நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே வந்து யோசித்தேன், நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்காக தாங்க இந்த ரேப்பிடெல்லாம் ஓட்டுறோம். கஷ்டப்பட்டு எதனா வந்து சேர்த்து வைக்கலாம், குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கலாம், இல்லைனா வந்து படிப்புக்கு சேர்த்து வைக்கலாம், இல்லைனா வந்து எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரேப்பிடோ ஓட்டி அன்றைக்கி உண்டான எக்ஸ்பெண்டிச்சரை வந்து காட்டலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி வந்து பைத்தியக்காரன்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, திட்டுறதுன்னு தெரியல, எனக்கு கட்ட வார்த்தைலாம் வராது. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, இவனுங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க. இந்த மாதிரி ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, நம்ம நம்பி தானே ஏறுறாங்க வண்டியில், அக்கா தங்கச்சின்னு நினச்சிட்டு நம்ம போய் இறக்கி விடலாம்ல. இதெல்லாம் தாங்க ரேப்பிடோ பேன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இது நடக்கிறதுனால தாங்க ரேப்பிடோ பேன் ஆகுது. இந்த மாதிரிலாம் வந்து அவன் ஓட்டிட்டு போனான் பார்த்தீங்களா, அவங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு இந்த மாதிரி நான் தான் அவன் சும்மா இருப்பானா? அப்போ மட்டும் கோவம் வந்துடும், ஏன்னா என் சொந்தம், என் பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடும். இன்னொரு லேடி அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களும் நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். நம்மளை நம்பி தானே வண்டியில் ஏறுறாங்க.
போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்லாம் அத்தது. ஆனால் நம்ம நம்பி தானே வண்டியில் ஏறுறாங்க. அந்த டைம் நம்மளை நம்பி தானே ஏறுறாங்க வண்டியில். அது நம்ம தானே சேஃபாக கொண்டு போகணும். இதெல்லாம் வேணாங்க. இதெல்லாம் சீப்பாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் வேண்டாம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு பாருங்கள். என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்ல. எல்லாருமே இப்படிலாம் இப்படி இல்லைங்க. ஒரு சிலர் 2-3 பேர் பண்ணுறது வந்து மொத்த நல்லா ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தப்பான இமேஜ் கிடைக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ரைடு எடுத்தேன். அவங்க வந்து பார்சல் கொடுத்தாங்க என்கிட்ட. பார்சல் கொடுத்துட்டு, ஆனால் ரேப்பிடோ ரைடு எடுத்தாங்க. ரேப்பிடோ நார்மல் பேசஞ்சர் ரைட் போட்டு பார்சல் கொடுத்தாங்க. பார்சல் கொடுத்துட்டு அங்கே போய் இறக்கிறதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், அங்கே போய் பேமெண்ட் பண்ணுவேன்ல மேடம், அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அவன் என்ன பண்ணிட்டான், அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நம்பர்லாம் தர முடியாது, ஏற்கனவே நம்பர் இந்த மாதிரி கொடுத்து தான் நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் ரேப்பிடோவில் வரல அதிலே கால் பண்ணுங்கள். மேம் அங்கே நான் என்ன சொன்னேன், அங்கே போய்ட்டு வந்து அதை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அரைவ்டுன்னு போட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிடும் மேம், உங்கள் நம்பர் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், அங்கே போய்ட்டு அந்த கன்சர்ன் பர்சன் இருப்பார்ல, அவர்லேருந்து எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது சிம்பிளான விஷயந்தான். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுனால அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ, அதனால் வந்து நான் கரெக்டாக ஓட்டுற நம்மக்கிட்டவும் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்க. ராப்பிடோ இப்போ வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் எப்படி இருக்காங்க, கார் டிரைவர்ஸ் எப்படி இருக்காங்களோ, ஒரு லாரி டிரைவர், பஸ் டிரைவர்லாம் எப்படி இருக்காங்களோ, என்ன வேலை, இங்கேருந்து எடுத்துன்னு போய்ட்டு அங்கே போய் நம்ம இறக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்டார் ரேட்டிங் வரும், உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ராப்பிடோ வந்து பெங்களூரில் பேன் ஆகிருக்கு, மேபி கர்நாடகாவில் பேன் ஆகிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அதர் ஸ்டேட்ஸ்லேயும் பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. ரெடியாக இருந்துட்டு எதெல்லாம் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும், உங்களால் வந்து ராப்பிடோ பைக் டாக்ஸியில் வந்து வேறு எதனா மாற்றிக்க முடியும் அப்படின்னா மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ். வணக்கம், பாய்.